இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 86:15. நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தேவனை மறந்து பல முறை பாவத்தில் விழுந்தார்கள். அதனால் மோவாபியர், கானானியர், மித்தியானியர் போன்ற எதிரிகள் வந்து அவர்களை அடக்கினர். அவர்கள் பல ஆண்டுகள் துன்பத்திலும் பயத்திலும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் துன்பத்தில் தேவனை நோக்கி அழுதபோது தேவன் அவர்களை கைவிடவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒருவரை எழுப்பி அவர்களை ரட்சித்தார். ஒத்தினியல் மூலம் ஆரம்பித்த இந்த ரட்சிப்பு ஏகூத், தெபோரா, கிதியோன் போன்ற நியாயாதிபதிகள் மூலம் தொடர்ந்தது. மக்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும் தேவன் அவர்களை முழுமையாக தள்ளிவிடவில்லை. அவர்கள் மனம் திரும்பிய ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் அவர்களை அழுகையை கேட்டார். அவர்களின் துன்பத்தை பார்த்து இறங்கினார். அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் கொடுக்க விரும்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தவறு செய்தாலும் தேவன் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். நம்முடைய அழுகை அவர் கேட்டு சரியான நேரத்தில் உதவியை அனுப்புவார். நம் மனம் திரும்பி தேவனை நாடும்போது அவர் எப்போதும் புதிய ஆரம்பத்தை தருகிறார். எத்தனை முறை விழுந்தாலும் தேவன் நம்மை எழுப்பி மீண்டும் நடக்க செய்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது ஆண்டவரே மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் எத்தனை முறை உம்மை ஆண்டவரே மறுதளித்தாலும் என் தேவனே, நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்கள் அருகில் வந்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியில இருக்கலாம், பிரச்சனைகள்ல இருக்கலாம், யார் நமக்காக இறங்குவார்கள் என்று சொல்லி, யார் நமக்காக இரக்கம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரத்தை வைத்து நீர் தேற்றும்படியாகவும் விடுவிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீடிய பொறுமையுடன் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, நீர் அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.